ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதியில் நின்றுருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கனவுகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தில் கண்ணீரை அடக்க முடியாமல் தவிச்சிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்குங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, வைபவ் சூரியவன்ஷி கண்ணீர் விட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கண்ணீர் விட்டதற்கான காரணம் என்னவாக இருக்கும், கலைந்து போன கனவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஐபிஎல் தொடரின் 2வது தகுதி சுற்று போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோற்ற நிலையில் வைபவ் சூரியவன்ஷி கண்ணீர் விட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்துட்டுருக்கு. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வி அடைந்து இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு இழந்தது. தொடரில் இருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. இந்த தோல்வி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியை பெரிதும் பாதித்திருக்கிறது. போட்டி முடிந்ததும் மைதானத்தின் எல்லைக்கோடு அருகே அமர்ந்த அவர் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பி அழுதார். துண்டால் முகத்தை மூடிக்கொண்டு அவர் கண்ணீர் விட்ட காட்சி அங்கிருந்த வீரர்களையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இவ்வளவு சிறிய வயதில் அணியின் வெற்றிக்காக அவர் காட்டிய அர்ப்பணிப்பு அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. முன்னதாக ராஜஸ்தான் அணி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போது தனி ஒருவனாக போராடிய வைபவ் 47 பந்துகளில் 96 ரன்கள் குவித்திருந்தார். இதில் 8 பவுண்டரிகள் மற்றும் 7 மெகா சிக்சர்கள் அடங்கும். 9வது ஓவர் முதல் 12வது ஓவர் வரை விக்கெட்டுகள் சரிந்தபோது தனது இயல்பான அதிரடியை குறைத்து நிதானமாக விளையாடி 31 பந்துகளில் அரை சதம் கடந்தார். இது இவரது ஐபிஎல் வரலாற்றில் மெதுவான அரை சதமாகும். இருப்பினும் ஒரு முனையில் நிலைத்து நின்று ஆடியதால் ராஜஸ்தான் அணி 214 ரன்களை எட்டியது. இந்த சீசனில் மொத்தம் 16 போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய வைபவ் சூரியவன்ஷி 776 ரன்கள் குவித்து மலிக்க வைத்திருந்தார். இவரது ஸ்ட்ரைக் ரேட் 237.30 ஆகும். தற்போது ஆரஞ்சு தொப்பியை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய இவர் இறுதி போட்டியில் சுபன்கில் அல்லது சாய் சுதர்சன் பெரிய இன்னிங்ஸில் ஆடவில்லை என்றால் இந்த சீசனில் அதிக ரன் எடுத்த வீரர் என்ற பெருமையை 15 வயதிலேயே பெறுவார். 215 ரன்கள் என்ற கடினமான இலக்கை விரட்டிய குஜராத் அணிக்கு கேப்டன் சுபன் கில் மற்றும் சாய் சுதர்சன் ஜோடி சிம்ம சொப்பனமாக விளங்கியது. இருவரும் இணைந்து 167 ரன்கள் சேர்த்து வெற்றியை உறுதி செய்தனர். கில் 53 பந்துகளில் 104 ரன்கள் குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். சாய் சுதர்சன் 58 ரன்கள் எடுத்திருந்தார். 18.4 ஓவர்களில் இலக்கு எட்டிய குஜராத் அகமதாபாத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட இறுதி போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் மோத போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி என்னால் சிக்ஸர் அடிக்க முடியும் அப்படிங்கிறபோது ஏன் நான் 1-2 அப்படின்ற ரன்களை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதாவது என்னால் சிக்ஸர் அடிக்க முடியும் போது ஏன் சிங்கிள் ரன் எடுக்க வேண்டும்? ஒரு 10-11 வயது சிறுவன் தனது பயிற்சியாளரிடம் இப்படி சொன்னால் அது அறியாமையாக தோன்றலாம். ஆனால் இன்று அந்த சிறுவன் ஐபிஎல் தொடரில் பல சாதனைகளை படைத்திருக்கார். இது வைபவ் சூரியவன்ஷியின் கதை தாங்க. தனது பயிற்சியாளர் மனிஷ் ஓஜாமாவிடம் 10-11 வயதிலேயே அவர் இதை சொல்லியிருக்காராம். 15 வயது வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎல் 2026 குஜராத் அணிக்கு எதிரான குவாலிஃபையர் 2 போட்டியில் 7 சிக்சர்கள் மற்றும் 8 பவுண்டரிகளுடன் 96 ரன்கள் குவித்தார். முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 12 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளுடன் உதவியுடன் 29 பந்துகளில்
97 ரன்களை குவித்திருந்தார். குவாலிஃபயர் 2 போட்டிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் தகுதி பெறுவதில் வைபவ் முக்கிய பங்காற்றினார். அந்த போட்டியில் வைபவ் சூரியவன்ஷியின் ஸ்ட்ரைக் ரேட் 334.48ஆகவே இருந்திருக்கு. வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி பேட்டிங்கை கண்டு வியந்த கிறிஸ் கெயில் அவரை புதிய சிக்ஸர் மிஷின் என்றே சொல்லியிருக்கார். IPL வரலாற்றில் அதிவேகமாக சதமடைத்த கிறிஸ் கெயிலின் சாதனையை வைபவால முறியடிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் IPL தொடர் ஒன்றில் அதிகபட்சமாக 59 சிக்ஸர்கள் அடித்த கிறிஸ் கெயிலின் சாதனையை அவர் முறியடித்திருக்கார். முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் வைபவ் 36 பந்துகளில் சதம் விளாசினார். இது மட்டுமின்றி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராகவும் 244 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 93 ரன்களை எடுத்திருந்தார். 15 வயது வைபவ் சூரியவன்ஷியிடம் அப்படி என்னத்தான் சிறப்பு உள்ளது? அவர் எப்படி இவ்வளவு ஆக்ரோஷமாக பேட்டிங் செய்து சிக்ஸர் மிஷினாக உருவெடுத்திருக்கார்? வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடியான பேட்டிங்க்கு அவரது ஆக்ரோஷமான மற்றும் அச்சமற்ற மனநிலையே காரணமாகவே கருதப்படுகிறது. வைபவ் சூரியவன்ஷி தனது 12வது வயதிலேயே பீகார் அணிக்காக முதல் ரஞ்சித் கோப்பை போட்டியில் விளையாடியிருக்கார். அந்த அணி தொடரின் பயிற்சியாளர் விகாஸ் குமார் வைபவ் ஆரம்பத்தில் இருந்தே அச்சமில்லாமல் விளையாடுகிறார். 12 வயதில் முதல் முறையாக மும்பை அணிக்கு எதிராக ரஞ்சி கோப்பை போட்டியில் களமிறங்கிய போது அவர் பெரிய அளவில் ரன்கள் எடுக்கல. ஆனால் மும்பையின் முன்னணி பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக அவர் கவர் டிரைவ் மற்றும் புல் ஷாட்களை ஆடிய விதம் பார்க்க வேண்டிய ஒன்றாகவே இருந்தது. தனது மனநிலை என்ன என்பதை அவர் அப்போதே தெளிவுபடுத்திவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனும் உலகின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவருமான பேட் கமின்ஸ் ஒரே ஓவரில் வைபவ் சூரியவன்ஷி ஒரு பவுண்டரையும் தொடர்ந்து 3 சிக்ஸர்களும் அடுத்து மிரட்டியிருக்கார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 97 ரன்களை குவித்த பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் துருவ் ஜூரல் வைபவ் சூரியவன்ஷி தனது திறமை மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர், என்னால் இதை செய்ய முடியாது என்ற சந்தேகம் அவரது மனதில் துளியும் இருப்பதில்லை என்றார். கடந்த IPL தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக 38 பந்துகளில் 101 ரன்கள் எடுத்த பிறகு பேசிய வைபவ், நான் பந்து வீச்சாளர்களை பார்ப்பதில்லை, பந்தை மட்டுமே கவனித்து விளையாடுகிறேன் என்று கூறியிருந்தார். இந்த இன்னிங்ஸிற்கு பிறகு வைபவ் சூரியவன்ஷியின் அச்சமின்மை குறித்து சச்சின் டெண்டுல்கர் தனது முகநூல் பக்கத்தில் அச்சமற்ற அணுகுமுறை, பேட் வேகம், பந்தை விரைவாக கணித்தல் மற்றும் பந்தின் மீது முழு ஆற்றலையும் செலுத்துதல் ஆகியவைதான் இந்த இன்னிங்ஸின் ரகசியம் என்று பாராட்டியிருந்தார். வைபவ் சூரியவன்ஷி களத்தில் விளையாடும் விதம் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது. குஜராத் கிரிக்கெட் சங்கத்தின் அகாடமி இயக்குனர் ஹிதிஷேஷ் வைபவ் சூரியவன்ஷி இந்த தலைமுறையின் ஒரு வீரர். 15 வயதில் பல வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஆனால் வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டம் தனித்துவமானது. அவருக்குள் பயம் இல்லை. அவர் இயல்பாக விளையாடுவதுதான் அவரது மிகப்பெரிய பலம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கார்.